பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு ஜியோகிராபில இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மாவட்டங்கள் அதுல அமைந்துள்ள மலைகள். இதுல பாருங்க, கோயம்புத்தூர் வந்து மருதமலை, வெள்ளியங்கிரி, ஆனைமலை. சரியா? வெள்ளை கலர் யானை எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்குப்பா. வெள்ளியங்கிரி, ஆனைமலை, இன்னொன்னு மருதமலை முருகன் கோயில் இருக்குது. சரியா? அப்ப கோயம்புத்தூர் அப்படின்னா வெள்ளை கலர் யானைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர், வெள்ளியங்கிரி, ஆனைமலை, மருதமலை. அடுத்து பாருங்க, தர்மபுரியில தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை. அதாவது இது எப்படி ஞாபகிக்கிறது அப்படின்னா, சித்தருக்கு வத்தலு தர்மம் பண்ணா அவரு தீர்த்தம் தருவாரு. இதான்ப்பா ஷார்ட்கட். சரியா? சித்தருக்கு வத்தலு தர்மம் பண்ணா அவரு நம்மளுக்கு தீர்த்தம் தருவாரு. சோ தர்மபுரி வந்து தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை. சரியா? இது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க போய் ஆப்ஷன் பார்க்கும்போது ஞாபகம் வந்துடும். திண்டுக்கல் பழனி மலை. சரியாப்பா? அதாவது கல்லு மேலதான் முருகன் ஒவ்வொரு இதுல இருப்பார்ல, அப்ப பழனி மலை ஞாபகம் வச்சுக்கோங்க. பழனி மலையில முருகன் இருப்பாரா, அப்ப திண்டுக்கல் பழனி மலை. அடுத்து ஈரோடு சென்னிமலை, சிவன்மலை. இது வந்து இந்த சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவுல இருக்கவர் தான் இந்த சின்னமலை அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியில வரும் பாத்தீங்களா. அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இது ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது சென்னிமலை மற்றும் சிவன்மலை எங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம். அடுத்து திருப்பத்தூர் வந்து ஏலகிரி மலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஏலக்காய் போட்டு டீ கொடுத்தாங்கன்னா டேஸ்டா இருக்கும்லப்பா, திரும்ப திரும்ப குடிப்போம். அப்ப திருப்பத்தூர் அப்படின்னா ஏலக்காய் போட்டு டீ தருவாங்க. திருப்பத்தூர் ஏலகிரி மலை. அடுத்து தென்காசி அப்படின்னா பொதிகை மலை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தென்காசி அப்படின்றது பொதிகை மலை. வேலூர் ஜவ்வாது மலை, ரத்தின மலை. சரியா? இப்போ முருகன் கையில வேலு இருக்கும், அதுல வந்து ரத்தினம் பொறுப்பிச்சிருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்தினம் இருக்கும், அதுல ஜவ்வாது வாசம் வீசும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சரியா? அப்ப வேலூர் வேலு, அதுல ரத்தினம், ஜவ்வாது வாசம் வீசும். சரியா? கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நல்ல ஜவ்வாது வாசம் வரும்ல, அப்ப வேலூர் வந்து ஜவ்வாது மலை மற்றும் ரத்தின மலை. அடுத்து நாமக்கல்லு என்னன்னா கொல்லிமலை. சரியாப்பா? கல்லு கொல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமக்கல்லு கொல்லிமலை. திண்டுக்கல் வந்து பழனிமலை, அது வேற. சரியா? இது நாமக்கல். நாமக்கல் அப்படின்னா அது கொல்லிமலை. அடுத்து சேலம் சேர்வராயன் மலைப்பா. சே தான் வரும். சரியா? சோலை கரடுன்ற சிகரம் அதுலதான் இருக்கும். சோ. சரியா? சோலை கரடு. அப்போ சேலம் சேர்வராயன் மலை, கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்றுகள். இது மூணுமே சேலம் தான். இந்த சுண்ணாம்பு இரும்பு இப்படி வந்துட்டாவே சேலம் தான்ப்பா. கண்ணை மூடிட்டு போட்டுருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இரும்பு இருக்கவங்க எல்லாம், அதாவது கஞ்சமா இருக்கவங்க எல்லாம் இரும்பு கரம் கொண்டவங்க. அப்ப இரும்பு எங்கன்னா சேலம் தான். அப்ப இரும்பு, சுண்ணாம்பு, கஞ்சமலை, சேர்வராயன் மலை இதெல்லாம் எங்க அப்படின்னா சேலம். அடுத்து பாருங்க, கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை. அப்படியே ஞாபகம் வேண்டியதான். கல்லு. சரியா? கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை. விழுப்புரம் செஞ்சிமலை. அதாவது வில்லு இருக்குல்லப்பா, நம்ம வில்லு விட்டோம் அப்படின்னா நம்மளை கொலை செஞ்சிரும். சரியா? வில்லு விட்டோம் அப்படின்னா நம்மள கொலை செஞ்சிரும். அப்ப விழுப்புரம் செஞ்சிமலை. பெரம்பலூர் பச்சை மலை, பச்சை பெரம்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? பெரம்பலூர் அப்படின்றது பச்சை மலை, பச்சை பெரம்பு. கன்னியாகுமரி மருதுவாழ் மலை. அதாவது கன்னியாகுமரி தான் இருக்கிறதுல கடைசி டிஸ்ட்ரிக்ட், அதனால கடைசியில எல்லாம் வாழ்றதுக்கு அங்கதான் போவாங்க. மருதுவாழ் மலை எங்க அப்படின்னா கன்னியாகுமரி. அடுத்து திருநெல்வேலி மகேந்திரகிரி மலைப்பா. சரியா? இங்கதான் நம்ம இஸ்ரோவோட ராக்கெட் சோதனை உந்து விசை மையம் இருக்கு. எங்க அப்படின்னா திருநெல்வேலி மகேந்திரகிரி மலையில ஞாபகம் வச்சுக்கோங்க. மகேந்திரகிரி மலை திருநெல்வேலி. நீலகிரி மலை. சரியா? இப்ப மலைகள் அது இருக்கக்கூடிய ஊர்கள் நீங்க வந்து ஞாபகம் வச்சிருப்பீங்க. அடுத்தது பாருங்க, நம்ம பார்க்க போறது மாவட்டங்கள் நீர்வீழ்ச்சிகள், அது பார்க்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, தர்மபுரி மாவட்டத்துல ஒகேனக்கல் ஃபால்ஸ், அதாவது காவிரி ஆறு என்ட்ராற இடமே இதுதான். ஒகேனக்கல் ஃபால்ஸ்ல தான் என்ட்ராகும். அது எங்க இருக்கு அப்படின்னா தர்மபுரி மாவட்டத்துல இருக்கு. அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் கல்யாண தீர்த்தம்பா. எப்படின்னா, இப்ப கல்யாணம் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலிக்குள்ள அடைச்ச மாதிரி அடைச்சிருவாங்க. எங்கேயும் கேட்காம வெளியே போக முடியாது, செய்ய முடியாது. அப்ப வேலி, திருநெல்வேலி என்ன அப்படின்னா கல்யாண தீர்த்தம், ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. தென்காசி குற்றாலம்பா. இங்க பாருங்க, வந்துட்டு குற்றாலம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்துச்சு. பழைய புக்ல அப்படிதான் இருக்கும். இப்போ தென்காசி மாவட்டம் பிரிச்சதுக்கு அப்புறம் குற்றாலம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? மறந்துடக்கூடாது. அடுத்து தேனி மாவட்டம் கும்பக்கரை சுருளி. சரியா? இது என்ன அப்படின்னா தேனி இருக்கு பாத்தீங்களா, தேனி வந்து கும்பத்துக்குள்ள சுருண்டு சுருண்டு கூடு கட்டி வச்சிருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கும்பம் இருக்கும், அதுக்குள்ள வந்து தேனி சுருண்டு சுருண்டு கூடு கட்டி இருக்கும். அப்ப தேனி என்னன்னா கும்பக்கரை மற்றும் சுருளி. அடுத்து நாமக்கல் ஆகாய கங்கை. ஆகாயத்திலிருந்து தலையில கல்லு விழுவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமக்கல் ஆகாய கங்கை. அடுத்து நீலகிரினாவே இங்கிலீஷ் பேரு தான்ப்பா வரும். சரியா? தமிழ் பேரு வராது. அப்படின்னா கேத்தரின் பைக்கரா. சரியா? நீலகிரி அப்படின்றது கேத்தரின் பைக்கரா. இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம தமிழ் பேர் மாதிரி இருக்காது, இங்கிலீஷ் பேர் மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் பேர் வந்துச்சுனாவே
நீங்க நீலகிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க சேலம். சேலம் வந்து கிள்ளியூர் நீர்வீழ்ச்சிப்பா. இப்ப சேலம்னாவே மாம்பழம் தான், கிளிமூக்கு மாம்பழம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சேலம் அப்படின்றது கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி. அடுத்து விருதுநகர் ஐயனார். அதாவது ஐயனார் சிலை எல்லாம் பாத்திருக்கீங்களா? நகரோட அவுட்டர்ல தான் இருக்கும், காவல் தெய்வம் அப்படின்றனால. அப்ப விருதுநகர், நகருக்கு அவுட்டர்ல இருக்கிறது என்னப்பா? ஐயனார் சிலை, ஐயனார் நீர்வீழ்ச்சி. அடுத்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம். சரியா? அதாவது அந்த வைதேகி காத்திருந்தால் படம் இருக்கு பாத்தீங்களாப்பா? வைதேகி காத்திருந்தால் படத்துல அந்த பாட்டு வரும்ல, ராசாத்தி உன்ன பாட்டு வரும்ல, அவங்க வந்து கோயம்புத்தூர் போய் சிறுவாணி நதியில குளிச்சு சிங்கர், அந்த வைதேகி சிங்கர், சரியா? வைதேகி சிங்கர் என்ன பண்றாங்க? கோவைக்கு போய் சிறுவாணியில குளிக்கிறாங்க. அப்ப வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம், அது கோயம்புத்தூர் ஆட்டோமேட்டிக்கா. சரியா? வைதேகி சிங்கர் அதாவது கோவை போய் சிறுவாணியில குளிக்கிறாங்க. சரியா? வைதேகி சிங்கர் கோவை போய் சிறுவாணியில குளிக்கிறாங்க, கோயம்புத்தூர். அப்ப வைதேகி சிங்கருக்கு செங்குபதி, கோவை குற்றாலம், சிறுவாணி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அப்படியே டைரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருப்பூர் திருமூர்த்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? திருப்பூர் திருமூர்த்தி. மதுரை குட்லாடம்பட்டி. சரியாப்பா? தூங்கா நகரம் சொல்லுவாங்களா? அப்ப நைட்டு கூட தூங்காம எல்லாம் உட்காந்து குட் பாயா படிக்கிறாங்க, குட் பாய்ஸ். அப்ப மதுரைனா குட் பாய்ஸ், குட்லாடம்பட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மதுரை அப்படின்றது குட்லாடம்பட்டி, குட். சரி, ரைட். அடுத்து பாருங்க கன்னியாகுமரி. திற்பரப்பு, காளிகேசம், உலக்கை. இந்த இந்த திற்பரப்பு ஃபால்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும்பா, அது ஃபால்ஸ் விழுகும், அது கீழே ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும், ஸ்விம்மிங் பூல் மாதிரி, அதுல குளிப்பாங்க. எதுலன்னா இந்த திற்பரப்புல. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அந்த இதுக்குள்ள ஒரு உலக்கைய போட்டிருக்காங்க, காளிசாமியோட ஒரு உலக்கைய போட்டிருக்காங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திற்பரப்பு, காளிகேசம், உலக்கை. அந்த பாறை வந்து வட்டமா இருக்கும், வட்டப்பாறை. சரியா? அப்ப கன்னியாகுமரி அப்படின்னா திற்பரப்பு, காளிகேசம், உலக்கை, வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறையில தான் ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணி விழுகுது, திற்பரப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கன்னியாகுமரி. சரியா? அடுத்தது பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஓயாத அலைகள் 2ன்ற பேர்ல குரூப் 2-4 பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் 2 வரையும் உங்களுக்கு இருக்கும்பா. சோ மொத்தம் 50 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். அக்டோபர் 2026 வரையுமே இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஜனவரி 17ல துவங்குது. சோ நீங்க உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. நான் இதுக்கான ஷெட்யூல் வந்து அனுப்பி விடுறேன். சரிங்களா? ரைட், ஓகேவா? அடுத்தது பாருங்க பருவம், விதைக்கும் காலம். இதுல இருந்து ஓல்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சொர்ணவாரி, சம்பா, நவரை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சொர்ணவாரி, சம்பா, நவரை. சரியா? சரி, ரைட். இப்போ விதைக்கக்கூடிய காலம் பாருங்க ஏப்ரல். சரியா? மே, ஜூன், ஜூலை 3 மாசம் கழிச்சு. ஏப்ரலுக்கு அடுத்து மே, ஜூன், ஜூலை 3 மாசம் கழிச்சு. அப்புறம் ஜூலைக்கு அடுத்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாசம் கழிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது 3 ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸி. சொர்ணவாரி, சம்பா, நவரை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் ஞாபகம் மாசம் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. சரியா? ஃபர்ஸ்ட் சொர்ணவாரி, சம்பா, ஆடி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? அப்ப ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஃபுல்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப ஏப்ரல் 3 மாசம் கழிச்சு ஜூலை, அதுக்கப்புறம் 4 மாசம் கழிச்சு நவம்பர். இதுதான் வந்து ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க இது ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து ஆகஸ்ட், ஏ அப்படின்னு ஆரம்பிக்குதுலப்பா. முதல் எழுத்து என்ன? அதாவது அறுவடை காலம் ஏ அப்படின்னு ஆரம்பிக்குதுல, ஆங்கில எழுத்து ஏன்னு ஆரம்பிக்குதா? அப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அதுக்கடுத்து ஜனவரி, பிப்ரவரி, பிப்ரவரி, மார்ச், அதான் அறுவடை காலங்கள். சரியா? இப்போ நம்மளுக்கு மெயினா பார்க்க வேண்டியது இந்த இப்போ சித்திரை பட்டம், சொர்ணவாரிய தான் சித்திரை பட்டம்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ சொர்ணவாரியில என்ன விதைப்பாங்க அப்படின்னா பருத்தி, திணை வகைகள். அதாவது சொர்ணவாரின்றது அந்த மழை கம்மியான நேரம், இந்த ஏப்ரல், மே மாசம் நம்மளுக்குலாம் அந்த லீவ் விடுவாங்கல்ல, சம்மர் ஹாலிடேஸ், அந்த மாதிரி சமயம். அப்ப பருத்தி, திணை வகைகள் எது அப்படின்னா சொர்ணவாரி, சித்திரை பட்டம். அடுத்து சம்பா, ஆடிப்பட்டம். சம்பானாவே நம்மளுக்கு நெல்லு தான்ப்பா. சரியா? வடிவேல் காமெடியில கூட வரும்ல, ஐயோ சம்பான வைக்கிறதுக்கு பதில் ரம்பான வச்சிருக்கலான்னு. அப்ப இது நெல்லு வாங்க போவார், அரிசி வாங்க போவார். அப்போ சம்பா அப்படின்றது நெல்லு மற்றும் கரும்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து நவரை. நவரை வந்து பழங்கள், காய்கறிகள், வெள்ளரி, தர்பூசணி. நவரச நாயன் கார்த்திகை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. பார்க்க வெள்ளையா இருப்பாரு. நவரச நாயன் கார்த்திக் இருக்காருல்ல, பழைய நடிகர், பார்க்க வெள்ளையா இருப்பாரு. காரணம் என்னன்னா அவர் வந்து அதாவது இந்த ரைஸ் இது மாதிரி எடுத்துக்காம வெறும் பழம், காய்கறி, வெள்ளரி, தர்பூசணி, ஃப்ரூட்ஸ் ஐட்டமா எடுத்துக்கிட்டதுனாலதான் வெள்ளையா இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப நவரை பட்டம் அப்படின்றது பழங்கள், காய்கறிகள், வெள்ளரி, தர்பூசணி. ஈஸியா இதை ஒரு தடவை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மனப்பாடம் ஆயிடும். அடுத்தது இப்ப பார்க்க போறது புவிசார் குறியீடு. சரியா? புவிசார் குறியீடை பொறுத்தவரை நீங்க பாருங்க, பட்டு வந்து ஃபர்ஸ்ட் பட்டு, சேலை, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டு வந்து 3 இதுக்கு வரும்பா. அதாவது ஆரணி, காஞ்சிபுரம் 2 இது பட்டு வந்துருச்சா?
இன்னொன்னு வரும் என்னன்னா வெண்பட்டு, அது எங்கன்னா சேலம். அப்ப பட்டு அப்படின்னா 2 இதுக்கு வந்திருக்கு. எது எது? காஞ்சிபுரம், ஆரணி, இது 2 பட்டு புவிசார் குறியீடு. வெண்பட்டு அப்படின்னா சேலம். அப்போ பட்டு வந்துருச்சா, அடுத்து சேலை. சேலை என்னதுப்பா? சுங்கிடி சேலை, மதுரை. சுங்கிடி சேலை, மதுரை. சரி, சேலை வந்துருச்சா, அடுத்து போர்வை வரணும். போர்வை வந்து இந்த உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, பவானி. இந்த இருக்கு பாத்தீங்களா, பவானி போர்வை. அப்ப நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க, ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது பட்டு அப்படின்னா ஆரணி, காஞ்சிபுரம் பட்டு. கூடுதலா அதாவது காஞ்சிபுரம் பட்டு நமக்கு ஞாபகம் வந்துடும். சரியாப்பா, காஞ்சிபுரம் என்னது? பட்டு. கூடுதலா ஆரணி சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப வெள்ளை கலர் பட்டு, வெண்பட்டு எங்கப்பா? சேலம். வெண்பட்டு சேலம். அப்போ இது வந்துருச்சு, பட்டு வந்துருச்சு. அதுக்கடுத்து என்னது? சேலை வரணும். சேலை எங்க? மதுரை. மதுரை சுங்குடி சேலை. சேலை வந்துருச்சு. சேலத்துக்கு அடுத்து என்ன வரணும்? போர்வை. போர்வை எங்கன்னா பவானி. சரியா, பவானி போர்வை. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஈஸி. கோயம்புத்தூர். இன்னொன்னு கோராப்பட்டு சேலைன்னு ஒண்ணு இருப்பா, அது எங்கன்னா கோயம்புத்தூர். ஏன்னா கோன்னு வந்துருச்சு, அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால அதை வந்து அந்த இதுல சேர்க்கல, நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுனால. அப்ப கோயம்புத்தூர் கோராப்பட்டு சேலை. மாவரைக்கும் இயந்திரம். சரியா, இன்னொன்னு ரைட், ஓகே. மாவரைக்கும் இயந்திரமும் கோராப்பட்டு சேலையும். அடுத்து பாருங்க, தஞ்சாவூர். தஞ்சாவூர் அப்படின்னாவே நம்ம தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இருக்கு பாத்தீங்களா, ஓவியம், கலைநயம் மிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மை, வீணை, இது எல்லாமே எங்கன்னா தஞ்சாவூர் தான். சரியா, எது? ஓவியம், கலைநயமிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மை, வீணை. அடுத்து நாகர்கோவிலா? நாகர்கோவில், கோவில் நகைகள், அப்படிதான். சரியா போச்சு. சரியா, நாகர்கோவில் அப்படின்னா கோவில் நகைகள். ஈரோடு மஞ்சள். சரியா, இது எல்லாத்துக்குமே தெரியும்பா, ஈரோடுனாவே மஞ்சள் தான். அடுத்து பாருங்க, சுவாமிமலை வெண்கல சிலைகள். நீங்க இதை மட்டும் குழப்பிடக்கூடாது, கோவில் நகைகளும் இந்த சுவாமி மலையும் குழப்பிடக்கூடாது. கோவில் அப்படின்னா நாகர்கோவில்னா கோவில் நகைகள். சுவாமி மலை அதாவது சாமி சிலை. என்ன சிலை? வெண்கல சிலை, அவ்வளவுதான். சரியாப்பா, சுவாமி மலை வெண்கல சிலை, சாமி சிலை வெண்கல சிலை, அவ்வளவுதான். சரியா. அடுத்து நாச்சியார் கோவில் குத்து விளக்கு. சரியா, இப்ப நாச்சியார் அப்படின்னா பெண்ணோட பெயர்ல வருதுலப்பா. சரியா, அப்ப பெண்கள் வந்து குத்து விளக்கு அவங்க விரும்புவாங்க. அப்ப நாச்சியார் கோவில் அப்படின்னா குத்து விளக்கு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நாகர்கோவில் கோவில் நகைகள் பார்த்தோம். அப்போ இங்க கோவில்னு முடியுதுல, கோவில் நகைகள்னு போட்டக்கூடாது, முன்னாடி நாச்சியார் கோவில்னு வருது பாருங்க. அப்ப நாச்சியார்னா ஒரு பெண்ணோட பெயர்ல வருது, அப்ப குத்து விளக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பத்தமடை பாய். சரியாப்பா, பத்தமடை பாய். நீலகிரி பாரம்பரிய பூத்தையல். நீலகிரினாவே மலைப்பகுதி தான், பூ அதிகமா விளையும். அப்ப நீலகிரி பாரம்பரிய பூத்தையல். மகாபலிபுரம் கற்சிற்பங்கள்ப்பா, நம்மளுக்கு தெரியும். மகாபலிபுரம் போனோம்னாவே ஃபுல்லா சிற்பமாவே இருக்கும். அப்ப கல் சிற்பங்கள், அதுக்கு புவிசார் குறியீடு இருக்கு. சிறுமலை, மலை வாழை, அவ்வளவுதான். சரியாப்பா, சின்ன சின்ன வாழைப்பழம் நிறைய இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுமலை, மலை வாழை. சரியா, ஒன்னே ஒண்ணு வித்தியாசமா இருக்கும், ஈத்தா மொழி தேங்காய். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈத்தா மொழி அப்படின்றதுனா என்னன்னா தேங்காய். சரியா, இது முக்கியமான பாக்ஸ் ஃபுல்லா பார்த்தாச்சு. சோ மறுபடியும் சொல்றோம், ஓயாத அலைகள் 2 அப்படின்ற பேர்ல கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே ஜனவரி 17ல இருந்து குரூப் 2-4 பேஸ் பண்ணி நடக்குதுப்பா. ஆனா அதாவது சிலபஸ் சேம் தான், குரூப் 2க்கும் 4க்கும் கொஸ்டின் வந்து சேம் டஃப்னஸோட தான் எடுப்போம். இந்த டெஸ்ட் வந்து குரூப் 2 வரையும் நடைபெறும். கிளாஸஸும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து குரூப் 4 வரை ஃபுல் அண்ட் ஃபுல் நடைபெறும். சோ விருப்பப்படுறவங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜனவரி 17ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா. நன்றி.